வணக்கம். நீங்க உத்தரப்பிரதேசத்துல மெடிக்கல் படிக்கணும்னு பாக்குறீங்களா? அங்க இப்போ மெடிக்கல் எஜுகேஷன் பெரிய டாபிக் ஆச்சு. புது காலேஜ், நிறைய சீட்ஸ்னு ஒரே பேச்சா இருக்கு. ஆமா. ஆனா இந்த எம்பிபிஎஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இதுக்கெல்லாம் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? நிறைய தகவல்கள் இருக்கு. ஆனா எது முக்கியம்? அது பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கரெக்ட். அதாவது நீட் தேர்வுல இருந்து கவுன்சிலிங், ரிசர்வேஷன், ஃபீஸு, முக்கியமான காலேஜஸ்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆதாரத்தோட அலசலாம். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும்னு நம்புறேன். சரி, முதல்ல ஆரம்பிக்கலாம். உத்தரப்பிரதேசம் எப்படி இப்போ மெடிக்கல் எஜுகேஷன்ல இவ்ளோ முக்கியமா ஆகிட்டு வருது? எத்தனை காலேஜஸ், சீட்ஸ் இருக்கு இப்போதைக்கு? நிச்சயமா யூபி ஒரு பெரிய எஜுகேஷன் ஹப் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு அரசு, பிரைவேட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஏஐஎம்எஸ் இது எல்லாத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 70 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. 70? ஓ ஆமா. எம்பிபிஎஸ் சீட்ஸும் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 4500க்கு மேல சீட்ஸ் இருக்கு. பிரைவேட்ல ஒரு 5600க்கு மேல. இது 2025-26 கணக்குப்படி. பரவாயில்லையே. இது போக பிஏஎம்எஸ், அதாவது ஆயுர்வேதம், பியூஎம்எஸ், யுனானி, பிஹெச்எம்எஸ், ஹோமியோபதி இந்த மாதிரி ஆயுஷ் கோர்ஸும் அங்க ரொம்ப பாப்புலர். கவர்மெண்டோட ஒரு மாவட்டம் ஒரு மருத்துவக் கல்லூரி பாலிசி இதுக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு. ஓகே. அப்போ இதுல சேர்றதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன? யார் அப்ளை பண்ணலாம்? முக்கியமானது, நீங்க நீட் யூஜி எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் அந்த வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு உங்களுக்கு 17 வயசு முடிஞ்சிருக்கணும். சரி. பிளஸ் 2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது பிசிபி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஜெனரல் கேட்டகரினா 50% மார்க்ஸ், எஸ்சிஎஸ்டி, ஓபிசினா 40% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். ஓகே. இங்க ஒரு முக்கியமான விஷயம், 85% ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்க யூபி டொமிசைல் அதாவது இருப்பிடச் சான்றிதழ் வச்சிருக்கணும். இல்லன்னா அங்க 10th +2 படிச்சிருக்கணும். ஓ அப்படியா? அப்போ அது பெரும்பாலும் ஒரு க்ளோஸ்டு ஸ்டேட் மாதிரி தானே? ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். அந்த மாநில மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை அந்த 85% இடங்கள்ல. புரியுது. நீட்ல குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் அட்மிஷன் எப்படி நடக்கும்? இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்குமே. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆமா, நீட் ரிசல்ட் வந்ததும் உத்தரப்பிரதேசத்தோட டிஎம்இடி அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இல்லனா டிஜிஎம்இ யூபின்னு சொல்வாங்க. அவங்க ஆன்லைன்ல கவுன்சிலிங் நடத்துவாங்க. வெப்சைட் என்ன சொன்னீங்க? upneet.gov.in. இந்த ப்ராசஸ்ல சில ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஃபீஸ் கட்டணும். அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும். சரி சார். அதுக்கப்புறம் நோடல் சென்டர்ஸ்னு சில இடங்கள்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நேர்ல போகணும். அப்புறம்தான் ஆன்லைன்ல சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங், அதாவது உங்களுக்கு வேணுங்கிற காலேஜை உங்க ரேங்க்குக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஓகே. ஃபைனலா சீட் அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் காலேஜ்ல போய் சேரணும். இதுல ரவுண்ட் 1, 2, மாப் அப், ஸ்ட்ரே வேகன்சின்னு பல சுற்றுகள் இருக்கும். ஆயுஷ் கோர்ஸுக்கு தனியா சொன்னீங்களே. ஆமா, பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ் இதுக்கெல்லாம் upyoush.counseling.upsdc.gov.in வெப்சைட்ல தனியா கவுன்சிலிங் நடக்கும். சமீபத்துல கூட ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஒரு ரிவைஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சரி. இந்த 85% ஸ்டேட் கோட்டாக்குள்ள ரிசர்வேஷன் எப்படி இருக்கு? சில நல்ல காலேஜஸ் பேரை சொல்லுங்களேன். இந்த 85%க்குள்ள வெர்டிகல் ரிசர்வேஷன் சொல்ற மாதிரி எஸ்சிக்கு 21%, எஸ்டிக்கு 2%, ஓபிசிக்கு 27%, இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இருக்கு. ஓகே. இது இல்லாம ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் பெண்களுக்கு 20%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 5%, முன்னாள் ராணுவத்தினரோட குழந்தைங்களுக்கு 2%ன்னு சில ஒதுக்கீடுகள் இருக்கு. புரியுது. டாப் காலேஜஸ். டாப் எம்பிபிஎஸ் காலேஜஸ்னா கண்டிப்பா லக்னோல இருக்கிற கேஜிஎம்யூ அதாவது கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அப்புறம் கான்பூர்ல ஜிஎஸ்விஎம் மெடிக்கல் காலேஜ், வாரணாசியில பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியோட ஐஎம்எஸ் பிஹெச்யூ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பியூஎம்எஸ்க்கு அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி ஏஎம்யூ ரொம்ப பாப்புலர். சரி, இவ்ளோ வாய்ப்புகள் கல்லூரிகள் இருக்கு. ஆனா படிக்கிற செலவு, ஃபீஸ் எப்படி இருக்கு உத்தரப்பிரதேசத்துல? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் காலேஜஸ்ல வருஷத்துக்கு சுமார் ஒரு 30,000லேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். ஓ, அது பரவாயில்லையே. ஆனா பிரைவேட் எம்பிபிஎஸ் காலேஜஸ்ல அங்கதான் பெரிய வித்தியாசம். வருஷத்துக்கு 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் இல்ல அதுக்கு மேல கூட போகலாம். அப்பப்பா. ஆமா,
சமீபத்துல ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் விஷயத்துல கொஞ்சம் குழப்பம் வந்து டிஜிஎம்இ தலையிட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் தான் வாங்கணும்னு சொன்னாங்க. இன்னொன்னு, கவர்மெண்ட் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிச்சா படிப்பு முடிஞ்சதும் அந்த பாண்ட் சிஸ்டம் இருக்கு. ஓ, அந்த பாண்டு கிராமப்புற சேவை செய்யணுமே. ஆமா, குறிப்பிட்ட வருஷம் கிராமப்புற சேவை செய்யணும், இல்லனா பெரிய தொகை ஃபைனா கட்டணும். ஆயுஷ் கோர்ஸுக்கும் கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ்க்கு ஏத்த மாதிரி ஃபீஸ் மாறும். ஹாஸ்டல் செலவு வேற இருக்கு. அது எவ்வளவு ஆகும் துராயமா? சில குறிப்புகள் படி பார்த்தா சில காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டுமே வருஷத்துக்கு 1.7 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் ஆகலாம்னு சொல்றாங்க. ஓ மை காட், அப்ப செலவு ஒரு பெரிய ஃபேக்டர் தான். கண்டிப்பா. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அப்ளை பண்றவங்க எப்போ ரெடியா இருக்கணும்? என்ன டாக்குமெண்ட்ஸ் முக்கியமா தேவை? இப்போதைக்கு எதிர்பார்க்கிற ஷெட்யூல் படி நீட் 2025 எக்ஸாம் மே மாசம், ரிசல்ட் ஜூன்ல வரலாம். கவுன்சிலிங் ஜூலை இல்ல ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் கூட போகலாம். சரி. ஆனா இந்த தேதிகள் மாறலாம். அதனால அந்த 2 வெப்சைட்டையும், அதாவது upneet.gov.in அப்புறம் UP ஆயுஷ் கவுன்சிலிங் upsdc.gov.in இத ரெகுலரா செக் பண்ணிட்டே இருக்கணும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. நீட் அட்மிட் கார்டு, ரேங்க் கார்டு, 10th +2 மார்க் ஷீட்ஸ், டொமிசில் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டா, ஆதார் மாதிரி போட்டோ ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இதெல்லாம் ரெடியா வச்சுக்கணும். ஓகே. இந்த அட்மிஷன் ப்ராசஸ், காலேஜ் ஃபீஸ் இதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்க குறிப்புகள்ல இருக்கா? இருக்கு. சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. நாடு முழுவதுமே சில எம்பிபிஎஸ் சீட்ஸ் முக்கியமா பிரைவேட் காலேஜஸ்ல காலியா இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு ஒரு காரணம் இந்த அதிக ஃபீஸா இருக்கலாம். ஆமா, இருக்கலாம். இன்னொன்னு, யூபி மெடிக்கல் கவுன்சில் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ், அதாவது எஃப்எம்ஜிஸ், அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அவங்க ஃபேஸ் பண்ற சில இஷ்யூஸ், ஃபீஸ், ஸ்டைஃபண்ட் மாதிரி பத்தியும் சில அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஃபத்தேபூர்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல பண்ண ஸ்டடில டீச்சிங் மெத்தட் பத்தி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பழைய சாக் அண்ட் போர்ட் முறையையும் இப்ப இருக்கிற பவர் பாயிண்ட் முறையும் கலந்து யூஸ் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குதான், லேர்னிங்கும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, இது நல்ல விஷயமா இருக்கே. இது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபோட ஒரு பகுதி தானே? ஆமா. அருமை. உத்தரப்பிரதேசத்துல மெடிக்கல் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல தெளிவான பார்வை கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். நீட் குவாலிஃபை ஆகணும், கவுன்சிலிங்கை சரியா ஃபாலோ பண்ணணும், ரிசர்வேஷன், காலேஜ், ஃபீஸ்னு நிறைய விஷயங்களை பார்த்து முடிவு பண்ணணும். ஆமா, கரெக்டான பிளானிங் அப்புறம் அஃபிஷியல் வெப்சைட்டை தொடர்ந்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த தகவல்கள் உங்க முடிவெடுக்க ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு வேகமா காலேஜ் சீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஒரே மாதிரி இருக்குமாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? உத்தரப்பிரதேசம் இந்த சவாலை எப்படி சமாளிக்க போகுது? இத பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.